எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும், என்னை பற்றியே சொல்லணும். என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. என்னை ஸ்டார்டிங்லேருந்து 9 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணவங்களே ₹100 போதுமான கொஷின் கேட்குறாங்க என்கிட்ட. எப்படின்னா ஒரு 20-30 பேர் வந்து 30 பேருக்கும் ஃபார்வோ வந்தப்போ கூட நான் ஹெல்ப்லாம் நான் கேட்டது கிடையாது. 50 பேர் ஆனதுக்கப்புறம் தான் நான் உதவினே கேட்டுட்ருக்கேன். ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு ₹30 கூட வச்சுக்குவாங்க. அரிசி ஒரு 1/4 கிலோ கூட வச்சுக்குவாங்க. ஒரு 2 முட்டைன்னு வச்சுக்குவாங்க. அப்படி முட்டை இல்லைன்னா ஒரு 100 கிராம் கறி அல்லது 50 கிராம் கறின்னு கூட வச்சுக்குவாங்க. மினிமம் 30 தான் போட்டிருக்கேன். அதை ஒரு 50 பேர் கணக்கு பண்ணிக்குவாங்க. ஒரு குட்டிக்கு ஒரு ₹1000 அவ்வளோதான். அப்போ 50 பேர் இருக்காங்க. 50,000 எனக்கு வேணும். என்னுடைய பைசா, என்னுடைய ஹஸ்பண்ட் பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் 20 வரைக்கும் நான் போடலாம். 20,000 வரைக்கும் என்னுடைய இதில் போடலாம். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்னுடைய ஹஸ்பண்ட், என் ஃபேமிலியில். ஓகேவா? அதுக்கு மீறி யாராச்சும் கொடுப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. இதுக்குள்ளே எப்படி வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது. உண்மையாலுமே சொல்கிறேன். ஒன்று இருந்த இடத்துல 2 ஆணுச்சு, 2 5 ஆணுச்சு, 10 ஆணுச்சு, 20 ஆச்சு, பரிதாபப்பட்டு 50 ஆக்கி வச்சுருக்கோம். தம் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த தவிர நான் பண்ண மாட்டேன். பண்ணிட்டேன், வேறு வழி கிடையாது. இனி அவங்களுக்காண்டி தான் நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்குது. ஜிபே ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வேறு ஆப்ஷன் இல்லையே. அதுவும் சில பேர் ஏமா ஜிபேன்னு போடாமல் இருக்கீங்க, ஜிபேன்னு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த ஜிபேங்கிறதையே போட்டோம். இல்லைன்னா வெறும் நம்பரை மட்டும் போட்டுட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போகிறவங்க கூட சும்மா இருக்கிறாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணாமல் ஒரு பைசா கூட அனுப்பாமல் அவங்க தான் 1000 கொஸ்டின்ஸ் நம்மளை கேட்டுட்டு நம்மளை பற்றி மற்றவங்கள பற்றி என்கிட்டையும் வந்து குறை சொல்கிறது. டைரெக்டாகவே போய் என்கிட்டே வந்து நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க, நீங்கள் இத்தனை குட்டி உங்ககிட்ட கிடையாது, நீங்கள் சும்மா வந்து எங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா என்கிட்ட டைரெக்டாக வந்து கேளுங்க. இல்லை அவங்கள்ட்டையும் போய் டைரெக்டாக போய் கேளுங்க. அதை விட்டுட்டு என்னை பற்றி அவங்கள்ட்ட போய் பேசுகிறது, அவங்கள பற்றி என்கிட்ட வந்து பேசுகிறது, இது தேவையில்லாத வேலை. எங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதனால் பாதிக்கப்பட போகிறது என்ன தெரியுமா? ஒரு சில நேரங்கள் வந்து இப்போலாம் இந்த வீக் ஃபுல்லாக நான் ஹெல்ப் கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகுது. எங்கள் வீட்லேயுமே சத்தம் போடுறாங்க. எனக்குன்னு ஃபேமிலி இருக்குது, வீடு வாசல் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என் தங்கச்சி வீட்டில் வந்து நான் இருக்கேன். இவங்களுக்காண்டி, இந்த 50 பேருக்காண்டி லைஃப்பை தொலைச்சாச்சு. எங்கள் அம்மா, என் தங்கச்சிங்க எல்லாம் இதுங்க தான் என்னுடைய உலகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா, என் தங்கச்சிங்க மட்டும்தான், என் ஹஸ்பண்ட். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேறு வழி கிடையாது. நம்மளை யார் அக்செப்ட் பண்ணுவா? 50 பேரோட என்னை யார் ஏற்றுப்பாங்க? அவங்க எல்லாம் ஒதுங்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த பாதையில் நாங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேறு எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்துச்சுன்னா உதவி பண்ணுங்கள். இவங்க நல்லா பண்ணுறாங்க, 50 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ண வேண்டாம். நான் கட்டாயம்லாம் படுத்தலை. யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி பர்ஸ்லேருந்து எடுத்து போட்டுட்டு தான் போகணும்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. முடிந்தால் அப்படி தான் சொல்கிறோம். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா கடந்து போங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக எங்களை நம்புகிறவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது போதுங்க. இந்த வீக் ஃபுல்லாக அந்த பசங்களுக்கு நான் ஹெல்ப் கேட்கல. எங்கே பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 50 பேர் இருக்காங்க. பிஸ்கட்லேருந்து ரஸ்க்